வளர்க்கப்படுறாங்க. இந்த கோழியிலிருந்து தினசரி 6 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு இதுல 40% முட்டை கேரளாவுக்கு அனுப்பிட்டு வந்தாங்க. ஒரு தினசரி ஒரு 60 லட்சம் முட்டை அனுப்புறாங்க. மீதி இருக்கிற முட்டை வளைகுடா நாடுகளான துபாய், கத்தாரு இது மாதிரி வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பிக்கிட்டு வந்தாங்க. இப்ப அண்மையில தான் அமெரிக்காவுக்கு இந்த முட்டை ஏற்றுமதியை ஆரம்பிச்சாங்க. இத ஆரம்பிக்கும் போது ஆகஸ்ட் 1ல இருந்து தான் இந்த வரி விதிப்பை அமெரிக்கா போட்டிருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி பெருக்கிறதுக்காக அமெரிக்கா இந்த விற்பனை வரி அதிகரிச்சதுனால நாமக்கல்ல இருந்து ஏற்றுமதி ஆகிற முட்டைய அவங்க அமெரிக்காவில் இருக்கிற வியாபாரிகள் வாங்குறதுக்கு அச்சப்படுறாங்க. இதன் காரணமாக என்ன பண்ணதுன்னா, இப்ப நாமக்கல் வியாபாரமே கடுமையா பாதிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதனால என்ன பாதிப்பு வரும்னா, இப்ப ஏற்றுமதி செய்யப்படுற முட்டைகள் அனைத்தும் இப்ப உள்நாட்டு சந்தையில தான் விற்பனை பண்ணணும். அப்படி பண்ணும்போது முட்டை தேக்கம் அதிகரிக்கும். முட்டை தேக்கம் அதிகரிக்கும் போது உள்நாட்டு சந்தையில அந்த அளவுக்கு விற்க முடியாது. விற்க முடியாதப்ப இவங்க முட்டையை குறைஞ்ச விலைக்கு விற்கணும். இப்ப ஏற்கனவே முட்டை உற்பத்தி செலவை விட மிக குறைஞ்ச விலைக்கு தான் அவங்க முட்டையை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த அமெரிக்காவோட இந்த நிலைப்பாடு இந்தியாவோட ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால நாமக்கல்ல இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த பண்ணையாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மத்திய அரசு இதில் தலையிட்டு இந்திய முட்டைகள் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோழி பண்ணையாளர் சங்கத்தை சார்பாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.